மியூச்சுவல் ஃபண்ட்ல நெறைய ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு HDFC ஃப்ளெக்ஸி கேப், பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், அதே மாதிரி ICICI வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட், அதே மாதிரி ICICIலயே நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎம்சிலயுமே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த ஸ்கீம் எல்லாம் NFOவா வரும்போதுட்டு யாருக்குமே தெரியாது இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா NFO நியூ ஃபண்ட் ஆஃபர். ஏஎம்சில வந்துட்டு அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபிகேஷன் வேணும். அதனால நம்ம வேற ஸ்கீம்ஸ்லலாம் நம்ம வேற செக்டார்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசனால அவங்க வந்துட்டு NFOல எடுத்துட்டு வருவாங்க. இந்த NFO வந்துட்டு ஃபியூச்சர்ல எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு ஒரு நார்மல் பீப்புளா இருக்கிறவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சரி, அட்வைசருக்கு சரி, அதே மாதிரி அந்த ஏஎம்சில ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் ஃபியூச்சர்ல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின ஐடியா இருக்கு. நீங்க வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க் மீட்டர் நீங்க எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன் வேணும். எனக்கு இன்னும் இந்த செக்டார்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எனக்கு தீமேட்டிக் ஃபண்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க ரொம்ப கிளியரா இருக்கிறீங்க. அதே மாதிரி அப்பாடா எனக்கு இந்த எய்ம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம எனக்கு பர்சனலா எனக்கு இந்த எய்ம்ஸ்ல இருக்க இந்த ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ற எல்லா ஸ்கீமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால இவர் வந்து NFO எடுத்துட்டு வராங்க. அப்ப நான் தாராளமா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கு. உங்களுக்கு இன்னும் நீங்க கிளியரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு NFOல வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்ல ரொம்பவே நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனா யாருக்கெல்லாம் NFO சூட்டே ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கா இவங்க சொல்லிட்டாங்கப்பா மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு பாத்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, சரி ஓகே இந்த NFOல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் நாலேஜ்லாம் இல்லை அப்படின்லாம் இருக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு அந்த பக்கமே போயிடாது. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல நாலேஜ்லாம் பெருசா இல்லை ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ்லேயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அப்புறம் மார்க்கெட் டவுனா இருக்கும் போதுட்டு எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். NFOல இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.